நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்பண்ணே எந்திரிச்ச? இப்போதாம்மா. என்னண்ணே ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லையா? முகலாம் ஒரு மாதிரி வீங்கி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சுதாங்க மாடியில தூங்கிட்டு இருக்கானே, இன்னும் எந்திரிக்கல. ஓ மாப்பிள்ள சரவணனுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட இன்டர்வியூவா, அதனால காலையில வெள்ளனே எந்திரிச்சு கிளம்பி போயிட்டான். ம் அவருக்கு தெரியுமா? என்ன சொன்னாரு? எங்க அக்கா செஞ்சதுல என்ன தப்பு இருக்குன்னு வக்காலத்து வாங்கலையா? சச்சே இல்லண்ணே, சரவணனுக்கும் இதுல ரொம்ப வருத்தம் தான். விஷயத்த கேட்டதும் ரொம்பவே அப்செட் ஆயிட்டான். ராத்திரி சாப்பிட கூட இல்லண்ணே. சாப்பாடு வைக்கிறேன்னு சொன்னதுக்கு எனக்கு எதுவும் வேணா, மனசு சரியில்லைன்னு எந்திரிச்சு போயிட்டான். நிஜமாவா? என்னன்னு இப்படி கேக்குற? 2 நாளைக்கு முன்னாடி சௌந்தர்யா கிட்ட கூட பேசியிருக்கானே. குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கிற வழிய பாருன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கான். என்கிட்ட கூட நான் தாய் மாமா ஆக போறேன்னு சந்தோஷமா பேசிட்டு இருந்தான். இவ எப்படி இப்படி பண்ணலாம்? குடும்பத்துல எல்லார் பேச்சையும் மீறி அவ போக்குல இப்படி பண்ணிருக்கானா? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்னு சௌந்தர்யாவ காட்டு கத்து கத்தியிருக்கான். என்னென்ன இதெல்லாம் இப்ப பேசி என்ன போகுது? மீனாட்சி, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, காபி போட்டு கொடுக்குறேம்மா. இதோ வந்துட்டேனே. வாங்கத்த. வா சௌந்தர்யா, உட்காருங்கத்த. உட்காரு. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? என்ன கோவம் இருந்தாலும் ஒரு 2 அடி அடிச்சிருக்கலாம். இப்படி வீட்டுக்கு வராம ராத்திரி ஃபுல்லா சௌந்தர்யாவை தனியா விட்டுட்டீங்களே. இல்லத்த, நான் அண்ணன் இங்கதான் இருக்குன்னு சொல்றதுக்காக சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணேன். போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். மாமாவும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பா எல்லாம் ஒன்னும் சொல்லல. மாப்பிள்ள, விஷயத்த கேள்விப்பட்டதும் நானே இவளை உண்டு இல்லன்னு பண்ணிட்டேன். எனக்கும் இவ மேல கோவம் அடங்க மாட்டேங்குதுதான். ஆனா என்ன செய்யறது? நான் பெத்த 2மே சரியில்லை. பாவி மவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கா. ராத்திரி ஃபுல்லா இத நினைச்சு நினைச்சு என் நெஞ்சே அடைச்சு கிடந்துச்சு தெரியுமா? அழாதீங்கத்த. நீ பேசாத. மாப்பிள்ள இங்க இருக்கேன்னு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? வீட்டுல சௌந்தர்யா தனியா இருப்பா, அது இதுன்னு சொல்லி நீ அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணுமா இல்லையா? என்ன இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க பிரச்சனையை பெருசாக்கி மாப்பிள்ளைய மக கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பாக்குறியா? அத்த, நான் எதுக்கத்த அப்படி நினைக்கணும்? அண்ணனே தெரிந்த மூட்ல அங்க வீட்டுக்கு போச்சுன்னா எங்க தேவையில்லாம பிரச்சனை பெருசாகுமோன்னு தான் நான் இங்கே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். மாப்பிள்ள, இப்ப கூட நீ வர வேணாம், நான் போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னேன். அவளால நடக்க கூட முடியல. அப்படி இருந்தும் நான் அவரை பார்க்கணும், அவர் கூட பேசணும்னு சொல்லி என் கூடவே வந்துட்டா. வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள. என்கிட்ட பேச மாட்டீங்களா? தப்புதான், நான் பண்ணது தப்புதாங்க. என்னை மன்னிச்சிடுங்க. அதுலயும் உங்ககிட்ட சொல்லாம இந்த விஷயத்த செஞ்சது ரொம்பவே தப்பு. அதுவும் எனக்கு புரியுது. மன்னிச்சிடுங்க. பேசாம அமைதியா இருக்காதீங்க, ஏதாவது பேசுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி. நைட்டு முழுக்க நான் அழுதுட்டு தான் இருந்தேன். சரி. ஏன் இப்படி செஞ்சேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். சரி. நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையும் என் ஆபீஸ் சூழ்நிலையும் பார்க்கும்போது என்னால இதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாதுங்க. என்ன மன்னிச்சிருங்க. சரி. மாப்பிள்ள, மனசுல எதையும் வச்சுக்காம கிளம்பி வாங்க மாப்பிள்ள. அத்த, டிஃபன் ரெடி பண்றேன். எல்லாரும் சாப்பிட்டு அப்படியே அண்ணனை கூட்டிட்டு போங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. அண்ணே.
வாங்க மாப்பிள போலாம். வரேம்மா. ம். நேரத்தில் அவன் பில் அடிக்கிறான். ஒன்றா உள்ள என்ன பண்ணுறான்? காலிங் பெல் அடிக்குதுல, கேக்கலையா உனக்கு? கேக்குதே. அதான் கேக்குதுல, எந்திரிச்சு கதை திறக்க வேண்டியதானே? நீ தான் இருக்கிறல்ல. வேலைக்கு போயிட்டு வந்து ஹஸ்பண்டு டயர்டாக இருப்பான். நாமளே செய்யணும்னு நீ தான் மீனாட்சி நினைக்கணும். எல்லாத்தையும் சரவணனே செய்வான்னு எதிர்பார்த்தா எப்படி? வரேன். மாமா, ம்? என்னாச்சு மாமா? ம்? மாமா, என்னாச்சு மாமா? பா 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 என்னாச்சு உனக்கு? ஆ? உள்ள வா. உட்காரு. பார்த்து. மீனாட்சி போய் தண்ணி கொண்டு வா. என்ன பாச்சு? இந்தா. இந்தா கொஞ்சமா மெதுவா குடி. மீனாட்சி மீனாட்சி இந்த ஃபேனை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட விடு. பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, அப்படியே வாக்கிங் வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு வீட்டுக்கு சீக்கிரமா போயிடலான்னு வேகமா நடந்தேன். அது ஒரு மாதிரி மயக்கமா தள்ளிடுச்சுமா. உன்னை யார் இந்த நேரத்தில் வாக்கிங் போக சொன்னது? என்னை பார்க்கணுன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நானும் மீனாட்சி வீட்டுக்கே வந்து உன்னை பார்த்துட்டு போயிருப்போம்ல. இல்லடா, மத்தியானம் அம்மா மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தா. அது அப்படியே நெஞ்சில் நின்ற ராகமா நின்றுட்டு இருந்துச்சு. அதான் ஒரு வாக்கிங் போட்டு சரி பண்ணிடலான்னு வந்தேன். மடி பயப்படுறியா? என்னடா இவன் ஒருத்தன் தானே எல்லாத்துக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணா, எல்லா சண்டைக்கும் பஞ்சாயத்து பண்ணா. இவன் சீக்கிரம் பூடுவான்னு யோசிக்கிறியா? I'll be as a not out batsman forever. சொல்லிட்டாமா, ஜோசியக்கார ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான். நீ உன் பேரன் கல்யாணத்தை பார்த்துட்டு அவங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் கண்ணை மூடுவேன்னு சொல்லிட்டான். மருமகளே, எதுக்கும் கவலைப்படாதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மருமகளே, எதுக்கும் கவலைப்படாதே. என்னப்பா என்ன நக்கலா? என் வாயில நல்லா வந்துடும். ஆமா. ஐயோ ராஜசேகரே, உனக்கு கொஞ்சமாவது இருக்காயா? நாங்க மாட்டு உன் கூடவே இருந்து பார்த்து இருந்திருப்போம்ல. இப்ப என்ன இதுக்கு தனி கொடுத்தோம் அது இதுன்னு எங்களை கிளப்பி விட்ட? ஒருத்தது என் புள்ளைய பத்துக்கிறான். வயசான காலத்துல அந்த புள்ள நம்மள நல்லபடியா பாத்துக்கணுன்றதுக்காக தானே. ஊர்ல இருக்கிற மத்த மருமக மாதிரி என் பொண்டாட்டி வந்து உங்ககிட்ட தனி கொடுத்துன போனேன்னு கேட்டால. தேவையில்லாம நாரதர் வேலை பண்ணி எங்களை தனியா கிளப்பி விட்டல. இப்ப கஷ்டப்படுறது யாரு? நீயும் அம்மா வந்தானே. பெருசா ஜாதகத்தெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லுவ. இப்ப எங்க இந்த புதுசா நம்பிக்கை வந்தது? நீ அடிச்ச சரக்குக்கெல்லாம் என் புள்ள கல்யாணத்துக்கு வரைக்கும் இருப்பேன்னு நினைப்ப உனக்கு. என்னப்பா இப்படி சொல்ற? பின்ன எப்படி சொல்லுவாங்க? நீ அடிச்ச சரக்குக்கு இந்நேரம் கிட்னி எல்லாம் சட்னி ஆயிருக்கும். அதை வச்சுட்டு நீ இன்னும் எத்தனை வருஷம் காலம் தள்ளுவ?
மாமா உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க சொல்றது உங்களோட நம்பிக்கை. இந்த வயசுலயே உங்களுக்கு அந்த வில் பவர் இருக்குங்கறத நினைக்கிறப்போ எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா உடம்போட மெக்கானிசம் வேற மாமா. இனிமே நீங்க உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த தண்ணி கொடுத்தனால வேணாம் மாமா, நாங்க உங்களோடவே வந்துடுறோம். உங்க கூடவே இருந்து நல்லபடியா பாத்துக்கிறோம். அம்மாடி என்னம்மா லைட்டா எனக்கு வேத்துச்சு, அது கூட வாக்கிங்னால வந்ததுதான். இதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? சத்தியமா சொல்றேம்மா, முன்ன மாதிரி நான் இப்ப குடிக்கிறதே இல்ல. யாரு நீ? முன்னாடியாச்சும் நீ ஒரு வீட்டுல குடிச்சிட்டு இருந்த, இப்ப என்னடான்னா தமிழ் வீட்டுல போய் ஒரு கட்டிங்க போடுற. அம்மா என்ன குடிக்கவே விட மாட்டேங்குதுன்னு பொய்ய சொல்லி பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இங்க ஒரு கட்டிங்க போடுற. பிள்ளைங்களை பிரிஞ்சு நான் வாடுறேன் வருத்தமா இருக்குதுன்னு அம்மா கிட்ட சொல்லி அங்கேயே ஒரு கட்டிங்க போடுற. இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சா? சரிப்பா, இப்ப என்ன, நான் குடிக்க கூடாது அவ்வளவுதானே? ஆனா டக்குன்னு முழுசா விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேணும்னா சிந்து பைரவி சிவகுமார் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறேனே. சத்தியமாப்பா. அம்மாடி, மத்தியானம் பண்ண சிக்கன் கிரேவி இருக்குன்னு சொன்னியே, அதை பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா லைட்டா சப்பாத்திக்கு தொட்டுக்குவேன். இப்படி சொல்றதுக்கெல்லாம் காமெடி பண்ணிட்டே இரு. நாங்க சொல்றதெல்லாம் எதுவுமே உனக்கு சீரியஸா தெரியல. சரி, நான் சீரியஸா எடுத்துக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் பேட் மூட்ல இருக்கிறீங்க, அதனால நான் ஜூட்டு விடுறேன். ஜூட்டே நான் வந்து உன் வீடு வரைக்கும் வண்டியில இறக்கி விடுறேன். சிங்கண்டா, வேணும்னா இந்த கையில 3 பேரு, இந்த கையில 3 பேர் ஏத்தி விடு. போற வழியில இறக்கி விட்டுற. உன் அப்பனை ஒரு பேஷண்ட் மாதிரி பார்க்காதரா, அது எனக்கு பிடிக்கல. அம்மாடி வரேன். டேக் கேர். குட் நைட். வரும்போது சீக்கோழி மாதிரி வந்துட்டு போகும்போது ஈமுக்கோழி மாதிரி போறத பாத்தியா? சரவணா, எனக்கும் அதுதான் தோணுது. யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்போம். வாங்கத்த. எப்போ வந்தீங்க? நான் வந்து 55 வருஷம் ஆச்சு. இப்ப எப்பாத்த வந்தீங்க? வந்த ஏன் அத்த, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஏதாவது பிரச்சனை இருந்தா தான் வரணுமா? பெத்த பிள்ளைய பார்க்க வரக்கூடாதா? இல்லத்த, பெத்த புள்ள 10 மணிக்கு வீட்ல இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். வார்த்தைக்கு வார்த்தை வாயாடுற. சரி, சண்டை போடுறதுன்னு ஒரு முடிவோட வந்திருக்கீங்க, அத போடாம கிளம்ப போறது இல்ல. ரெடி. நல்ல இருட்டு கடை அல்வாவா சாப்பிட்டு கொழுப்பு வச்சிருக்கல. பேசுவேடி நீ, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. பாயிண்ட்க்கு வாங்கத்த. ஏய், அது என்னடி புதுசா அண்ணனும் தங்கச்சியும் ஒரேடியா ஈசிக்கிறீங்க? கொஞ்ச நாள் பரன் மேல கடந்த அந்த பாசமலர் படத்தை திரும்பவும் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. புரியல. பேருக்கு தாண்டி நீங்க தனியா இருக்கிற, ஆனா இங்க இருந்துகிட்டே நீ என் வீட்டை ஆபரேட் பண்ற, உன் அண்ணன் வீட்டை ஆபரேட் பண்ற. பின்லாடன் மாதிரி ஒரு பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு உலகம் பூரா குண்டு வெடிக்க வைக்கிற. அப்படி என்ன அத்தை பண்ணிட்டேன்? மாமாவும் எங்க அண்ணனும் சின்ன பசங்களா? நான் சொல்றத கேட்டுட்டு அப்படியே பண்றதுக்கு? பாருடி, உன் அண்ணனையும் சௌந்தர்யாவும் நீ பிரிக்கிறதுக்கு போடுற திட்டம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. அவங்கள நான் எதுக்கு பிரிக்கணும்? சும்மாதான். நான் நினைக்கலையா உன்னையும் சரவணனையும் பிரிக்கிறதுக்கு? ஒரு விளையாட்டுக்கு. விளையாட்டு கூட நான் அப்படிலாம் நினைச்சது இல்ல. என் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பேனா, இல்ல என் அண்ணன் பொண்டாட்டி இல்லாம கஷ்டப்படணும்னு நினைப்பேனா? அது எப்படி? பேசும்போது கேட்பரி சாக்லேட்டா பேசுற. நீ பண்ற வேலையெல்லாம் சக்தி மிளகாத்தூள் மாதிரி இல்ல இருக்கு. இந்த பாருடி, நமக்கு வாரிசு இல்லாம பண்ணிட்டாளேன்னு உன் அண்ணன் சௌந்தர்யா மேல முழு கோபத்தோட இருக்கான். வேலைக்கு போற பிள்ளைக்கு அழகா சமைச்சு போட்டுக்கிட்டு, அவ சேலை ஜாக்கெட்டுக்கெல்லாம் அயன் பண்ணி கொடுத்துக்கிட்டு, அவளை பஸ் ஸ்டாண்டு கொண்டு போய் விட்டு இறக்கி விட்டுக்கிட்டு ஒரு நல்ல புருஷனா இருந்தான். இப்ப எல்லாம் மாறி போச்சு. காலையில எழுந்ததோ துண்ட உதறி தோல்ல போட்டுக்கிட்டு இங்க வந்துடுறான். காலையில காஃபி டீல இருந்து ராத்திரி பழையது போக்கடா வரைக்கும் உன் வீட்டுலதான். வீட்டுக்கு வரவங்கள நான் என்னத்த செய்ய முடியும்? துரத்தி விடு. உன் வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டி கூடவே இரு. நல்லது கெட்டது எல்லாமே இனிமே அவளோடதான்னு அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பி விடு அவனை. உன் அண்ணன் சௌந்தர்யாவை பத்தி சொன்ன கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமாண்ணா அவனுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு அவனை ஏத்தி விட்டுட்டு இருக்காத தாயி. அந்த குடும்பம் பாழா போயிடும். உன்ன மாதிரி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிற மந்திரம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. இங்க பாருடி, உன்னால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சிச்சு ஆஞ்சு விடுவேன், ஆஞ்சி. அத்த, முதல்ல உங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு கவனிங்க. என் வீட்ல என்ன நடக்குது? நீ போனதுக்கு அப்புறம் தான் பெருசா ஒரு பிரச்சனை எதுவும் நடக்காம எல்லாம் ஒழுங்கா நடக்குது இல்ல? ஆமா,
அங்க உட்காந்துக்கிட்டே அவங்க வீட்ல என்ன நடக்குது இவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தா உங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? முதல்ல உங்க வீட்டை கவனிங்க. மாமாவை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. என்ன என்னாச்சு? ஆச்சு 1000 விஷயம். நேத்து வாக்கிங் போக வந்த மாமா நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு இங்க வந்தாரு. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணணும். பெருசா எதுவும் பிரச்சனை வரதுக்கு முன்னாடி கவனிக்கணும். என்னடி புதுசா குண்டை தூக்கி போடுற? என்னைக்காச்சும் அவருக்கு என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? இத பண்ணுங்க இத பண்ணாதீங்கன்னு அவருக்கு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? மாமா மாதிரி ஒரு அருமையான ஆளு கிடைக்காது. போங்க போய் மாமாவுக்கு என்ன ஏதுன்னு கவனிங்க. டீ காஃபி ஏதாவது தரவா? அத்தை, நீங்களும் மாமாவும் 100 வருஷம் இருக்கணும். நீங்க 100 வருஷம் இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்க போறதும் இல்ல, கடைசி வரைக்கும் சண்டை போடாம இருக்க போறதும் இல்ல. இது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க 100 வருஷம் இருக்கணும். நான் 100 வருஷம் கூட சண்டை போடணும்னா நீ 75 வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுற. என்னடி சிரிப்பு? இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காஃபி போடுறாத்த உங்களுக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க போயிட்டு வரீங்க? வெளியில. மீனாட்சி வீட்டுக்கா? ம். சரி, ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டாச்சு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பாலாச்சி கொண்டு வரட்டுமா? வேணாம். நான் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன், நீங்க எடுக்கவே இல்ல. அப்படியா? போன சைலண்ட்ல போட்டிருந்தேன், பார்க்கல. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டேன். 6 மணில இருந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்ததும் சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டு வந்து தூங்கு. ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன? இல்ல ஒன்றும் இல்ல. எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? உட்காருங்களேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஒரு நிமிஷம். இன்னைக்கு என்னோட முதல் மாச சம்பளம் கிரெடிட் ஆயிருக்குங்க. அதான் வரும்போது சேலரியில இருந்து உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க என் தேவைக்கு ஒரு 10,000 ரூபாய் எடுத்திருக்கேன். இதுல வீட்டு வாடகைக்கு எடுத்துக்குங்க. அப்புறம் இந்த மாச செலவுக்கு எவ்வளவு வேணுமோ அவளை எடுத்துக்குங்க. மிச்சத்தை ஊருக்கு மாமா காமிச்சு வைங்க. அப்புறம் வேற என்ன? என்னங்க பேச மாட்டீங்களா? அதான் பேசிட்டு இருக்கீங்கள. எடுத்துக்குங்க. இது பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு ராத்திரி பகல்னு கூட பார்க்காம ஓடி ஓடி வேலை பார்த்தது நம்ம சந்தோஷத்துக்காக தானே, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. நமக்கு குழந்தை பிறந்தா இன்னும் அந்த பொறுப்பு ஒரு சுமையா கொடுக்குங்கிறதுக்காக தானே நான் குழந்தை வேணான்னு முடிவெடுத்தேன். இப்ப என்னங்க ஆச்சு? இன்னைக்கு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் 2-3 வருஷத்துல நம்ம நல்லா செட்டில் ஆயிடுவோம். நம்ம குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும். அப்ப நம்ம குழந்தை பெத்துக்கலாங்க. நாமளும் சந்தோஷமா இருப்போம், நம்ம குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. நீங்க புரிஞ்சுக்கிறப்ப புரிஞ்சுக்குங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஆனா இப்ப இதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்தாங்க. நீ வேற நான் வேறன்னு நான் எப்பயுமே நினைச்சதில்லை. அப்படி நினைச்சிருந்தா நான் ஊரை விட்டே வந்திருக்க மாட்டேன். இது நாள் வரைக்கும் ஓன் சம்பாத்தியம் ஏன் சம்பாத்தியம்னு தனித்தனியே நினைச்சதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்னால் அப்படி நினைக்காம இருக்க முடியல. இன்னைக்கு நடக்கிற மொத்த பிரச்சனைக்கும் காரணமே என்னோட கையாலாகாத தனத்தோட அடையாளமாக தான் நான் பார்க்குறேன். உன் சம்பாத்தியம் கெட்டு போக முடியுதானே இல்லை வேணான்னு முடிவு பண்ண. எனக்கு இந்த பணம் வேணாம். நீ பேங்க்கில் போட்டுக்க, சேர்த்து வை, நகை நட்டு வாங்க. ஆனால் எனக்கோ என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ இந்த பணம் வேணாம். அப்புறம் வீட்டு வாடகையெல்லாம் நான் கொடுத்துட்டேன். மற்ற செலவுக்கான காசும் என்கிட்ட இருக்கு. அதனால மொத்தமாக அதை நீயே வச்சுக்கலாம். என்னங்க
இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நான் தான் சொன்னேனே, நான் ஊர்லேருந்து வரும்போது அப்படி ஒரு மனநிலையில வரலண்டு. இன்னைக்கு நான் அவ்வளவு மாறிட்டேன்டா. இந்த மாற்றத்துக்கெல்லாம் நான் காரணம் இல்லை. ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்க தகுதியில் ஆக வேண்டியதானே. ஏன்ட கூட சொல்லாமல் நீயா ஒரு முடிவு எடுத்த? வேலை தானே என் பிள்ளைய வேணாம்னு முடிவு எடுக்க வச்சுச்சு. அந்த வேலையிலேருந்து கிடைச்சவனே எனக்கு வேணாம். அதை பொட்டாலே எனக்கு கூசு.